ருத்ராஜ் கெய்க்வாடோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆயுஷ் மாத்ரே அவர்கள் வந்து சிஎஸ்கே வந்து பிக் பண்ணியிருக்காங்கங்கிறது ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்ஸு ஸ்போர்ட்ஸ் பேஜஸ்லேருந்து ஸோ எல்லா நியூஸில் இருந்தும் இந்த நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பட் இதுவரை இந்த நிமிஷம் வரை சிஎஸ்கே வந்து இன்னும் அஃபிஷியலாக நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. பட் அது மட்டும் தான் பாக்கி. ஸோ ஏன்னா ஆல்மோஸ்ட் அவரை தான் பிக் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய பேர் சொன்னாங்க பிருத்திவி ஷா நல்லா இருப்பார், மயங்க் அகர்வால் நல்லா இருப்பார், ஓவர்சீஸில் பிராவிஸு வார்னரு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஃபைனலாக சிஎஸ்கே வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி இவரை தான் ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, மிட் சீசன் ட்ரையல்ஸுக்கு. ஸோ அதில் அவங்க வந்து இவர் கூட நம்ம சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் கூட சொல்லியிருந்தார், நான் ஆயுஷ் மாத்ரே அவர் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாரு, எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து இன்னும் இன்னைக்கு மேட்ச் ஆடுவாரான்னு சொல்ல முடியாது. அடுத்த வீக்கில் சிஎஸ்கேக்கு மேட்ச் இருக்குது. ஸோ அதில் அவரை நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆயுஷ் மாத்ரே பொறுத்தவரை 17 வயசான இதுவரை 9 முதல் தர போட்டியில் ஆடி இருக்கிறாரு. ஸோ 504 ரன் மேலே குவிச்சிருக்கிறாரு. நல்ல ஒரு ஓப்பனிங்ல இருந்தே ஒரு அக்ரெசிவான மோடில் ஆடக்கூடியவர் தான். ஸோ இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 30+ தான் போவாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு 17 வயது ஒரு வீரருக்கு போய் அதில் போகனது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பிளேயிங் லெவன்லையும் ஆட வைக்க போகிறாங்க. சிஎஸ்கே வரலாற்றில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு புதுசாக இருக்கும், புதுமையாக இருக்கும். ஓகே, இதை வேறு ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்களே, சும்மா 30+ நம்பிட்டு இருக்கிறாம எக்ஸ்பீரியன்ஸை நம்பாமல் ஸோ மற்ற டீம் மாதிரி பண்ணுறாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான். ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு தான் நியூஸு, ஆயுஷ் மாத்ரே தான் சைன் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.